இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே 2 பேர் பைக் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ஒரு பைக்கர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இத பார்த்த இன்னொரு பைக்கர் கீழே விழுந்த பைக்கரை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற வேர் ஹவுஸ்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அதுல ஒரு பைக்கர் பொண்ணு அப்படின்னும் இன்னொரு பைக்கர் ஆம்பளை அப்படின்னு. இதுக்கப்புறமா ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னது அப்புறம் அந்த 2 பைக்கர் எல்லாமே இவளோட கனவு தான். இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு காயோ. இந்த பொண்ணோட பேரு பார்பரா. இவளை ஷார்ட்டா பாபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாபியும் காயோவும் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. பசங்க தன்னோட மேரேஜ்க்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கற மாதிரி பாபியும் தன்னோட மேரேஜ்க்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்ட்டி கொடுக்கறா. அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே பாபிக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல கிஃப்ட் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. பாபி கிஃப்ட் எல்லாத்தையுமே பிரிச்சு பாக்குறாங்க. அந்த கிஃப்டோட சேர்த்து ஒரு கவரும் இருக்கு. அதை பிரிச்சு பார்க்கும்போது பாபி ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாங்க. அந்த கவர்ல பாபி லவ் பண்ற பையனான காயோ வேற ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரியான போட்டோஸ் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா பாபி காயோவை பிரேக்கப் பண்றாங்க. இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாபி மார்க்கோன்ற ஒருத்தங்கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாபி மேரேஜ் ஆயிடுச்சான்னு மார்க்கோ கிட்ட கேக்குறாங்க. அவன் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலன்னு சொல்லிடுறான். இப்படியே நாட்கள் போகுது. யாரோ ஒரு பொண்ணு வந்து மார்க்கோவை திட்டுறா. அப்போதான் தெரிய வருது அந்த பொண்ணு மார்க்கோவோட ஒய்ஃப்னு. அது மட்டும் இல்லாம மார்க்கோவுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இது தெரிஞ்ச பாபி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இனிமே என் முகத்துல முழிக்காதுன்னு மார்க்கோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மார்க்கோ மறுபடியும் வந்து பாபி கிட்ட பேசுறான். ஆனா பாபி மார்க்கோவை கண்டுக்கிடல. இதுக்கப்புறமா பாபியோட ஃப்ரெண்ட் தியாகோன்னு ஒருத்தன் பாபிய லவ் பண்றதா சொல்றான். ஆனா பாபி அவனை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. பாபிய எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இதுக்கப்புறமா பாபி அப்புறம் தியாகோ 2 பேரும் இவங்க நடத்துற கம்பெனில பார்ட்னரா இருக்காங்க. இதுல பாபியோட ஃபர்ஸ்ட் லவர் காயோவும் ஒரு பார்ட்னரா இருக்கான். காயோ இந்த கம்பெனில நிறைய இல்லீகலான வேலையை செஞ்சிருக்கான். தப்பான அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சு நிறைய பணத்தை திருடி இருக்கான். இத கண்டுபிடிச்ச பாபி தியாகோ கிட்ட சொல்றாங்க. தியாகோ கோவப்படுறான். பாபி போலீஸ் கிட்ட போலான்னு சொல்றாங்க. உடனே பாபி அப்புறம் தியாகோ இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. காரை தியாகோ ஓட்டுறான். ஆனா போலீஸ் கிட்ட போகாம தியாகோ வேற ஒரு இடத்துக்கு பாபிய கூட்டிட்டு போறான். பாபி தியாகோ கிட்ட நீ தப்பான வழியில போற அப்படின்னும் காரை நிப்பாட்டணும் சொல்றா. ஆனா தியாகோ காரை நிப்பாட்டாம போய்கிட்டே இருக்கான். இப்போதான் பாபி தியாகோவை சந்தேகப்படுறா. பாபி இப்ப மறுபடியும் காரை நிப்பாட்டுன்னு தியாகோ கிட்ட சொல்றா. ஆனா தியாகோ கண்ணை காமிச்சு மிரட்டுறான். பாபி ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறா. அப்போதான் தியாகோ காயவும் நானும் சேர்ந்துதான் தப்பான கணக்கு காமிச்சு பணத்தை திருடுறோம் அப்படின்னு சொல்றான். நீ போலீஸ் கிட்ட போகலான்னு சொல்ற. அப்படி நீ போலீஸ் கிட்ட போனா நானும் தான் அதுல மாட்டுவேன். அதனால உன்னை கொன்னாதான் நாங்க 2 பேருமே தப்பிக்க முடியும்னு தியாகோ பாபி கிட்ட சொல்றான். இத கேட்ட பாபி நான் போலீஸ் கிட்ட போக மாட்டேன்னு சொல்றா. ஆனாலுமே தியாகோ பாபிய கொலை பண்ண பாக்குறான். அப்போ கரெக்டா அந்த டைம்ல அந்த இடத்துக்கு வந்த மார்க்கோ பாபிய காப்பாத்துறான். இதுக்கப்புறமா தியாகோவும் காயோவும் செத்து போறாங்க. இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மார்க்கோ டைவர்ஸ் பண்ணிடுறான். மார்க்கோவும் பாபியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் பயங்கரமான அடல்ட் கண்டென்ட் இருக்கிற ஒரு படம். அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த படத்தை பாருங்க.